அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் காலத்தை நிதானித்துக் கொண்டவர்களாகிய நாம் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக நடப்பிக்கப்பட வேண்டிய எல்லா முன் அடையாளங்களும் தீர்க்கதரிசிகளால் அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் யாவும் நிறைவேறி முடிந்திருக்கும் இந்த நாட்களில் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கென்று நம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக வேண்டும் என்றே நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து நம்மை அவரிடத்திலே, அவருடைய ராஜ்யத்திலே, அவருடைய சிங்காசனத்திலே நம்மை அமர்த்தி வைக்க, சேர்த்து வைக்க நம் ஆண்டவராகிய நம் தேவன் எப்போதும் இரவு நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த அன்பின் ஆவியானவரும் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். நாம் வேதாகமத்திலே பல இடங்களிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேவன் தம்முடையவர்களுக்காக அவர் ஜெபம் செய்து கொண்டிருப்பதாக, தம்முடைய பரிசுத்தவான்களுக்காக வேண்டிக் கொள்வதாக நாம் அறிய முடிகிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர்தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக என்ன செய்கிறார்? ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் என்று வாசிக்கிறோம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரை குறித்தும் அவர் கொண்டிருக்கின்ற அழைப்பு, அடைய வேண்டிய பரிசுத்தம், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேவனுடைய ராஜ்யம், இவைகள் அனைத்தையும் அவர் அடைந்து கொள்வதற்கு ஏதுகரமாகவே பரிசுத்த ஆவியானவர் பிதாவை நோக்கி, ஆண்டவரே, இந்த பரிசுத்தவான்களை நீ பூர்ண பரிசுத்தவத்தில் வளர்ப்பித்து வாக்குத்தத்தத்தின் தேசத்தை இவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே இவர்களை பலப்படுத்த ஆண்டவரே, இவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே என்று பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்காக ஜெபம் செய்து கொண்டு வருவதாக நாம் அறிய முடிகிறது. வேதாகமத்திலே லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆமருமையான கடவுளை பிள்ளைகளே, நம் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை பூமியிலே அவருடைய சித்தம் செய்து அதை நிறைவேற்றி தம்முடைய வாசஸ்தலமாகிய மகாபரிசுத்த ஸ்தலத்திலே சேர்த்து கொள்ளும்படியாக அவர்களை பூமியிலே அனுப்பியிருக்கிறார். அவர்களை ஆவிக்குள்ளாக வளர்ப்பித்து பூர்ண பரிசுத்தவான்களாக அவர்கள் ஆயத்தப்படுத்த சித்தம் கொள்கிறார். அவர்கள் தம்மை நோக்கி இரவுபகலும் கூப்பிடுகிறாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில். அப்படியானால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க விரும்புகின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறது, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் இரவும் பகலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள ஜெபத்தில் தரித்திருக்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். வேதாகமத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க விரும்புகின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மோசேக்கு மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியாய் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குவாயாக என்று சொல்லி அவற்றில் மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற நீங்கள் எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 9ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள் வாசிக்கின்ற பொழுது 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பற்றி இருந்தன என்று வாசிக்கிறோம். ஆக 2ஆம் திரைக்குள்ளாக இருக்கின்ற, அதாவது 2ஆம் திரைக்குள்ளாக இருக்கிற மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பொன்னால் செய்த தூப கலசம் இருக்கின்றது. பின்பு அங்கே உடன்படிக்கை பெட்டி என்ற கிருபாசனம் இருக்கின்றது. இப்பொழுது உடன்படிக்கை பெட்டி என்ற ஊழியர்களுக்கு ஒப்பனையான அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தூபகலசம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தூபகலசமானது பொன்னால் செய்த தூபகலசமாக இருக்கிறது. பொதுவாக பொன் என்பதற்கு சுத்திகரிக்கப்பட்டு பூர்ண பரிசுத்தத்தை அடைந்து கொண்டவர்கள் என்பதற்கு அடையாளமாகவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாக இதை குறித்து வலியுறுத்தி சொல்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அழிந்து போகிற பொன் அக்கினியால் சோதிக்கப்படும், அதை பார்க்கல விடையேறு பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது
உங்களுக்கு புகழ்ச்சி கனம் மையும் உண்டாக காணப்படும் என்று சொல்கிறார். ஆனபடியினால் பொன்னானது ஒரு சுத்திகரிக்கப்படுதலை நமக்கு அறிவுறுத்துவதாக இருக்கிறது. பூர்வ பரிசுத்தத்தை அடைந்து கொள்ள நாமை அழைக்கின்றதாக இருக்கிறது. ஆனபடியினாலே உடன்படிக்கை பெற்ற என்ற ஊழியர்களுக்கு முன்பாக இந்த தூபகலசம் வைக்கப்பட்டு இருப்பதாக நாம் அறிய முடிகிறது. பொதுவாக தூபகலசம் என்றாலே வேதாகமத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, சாட்சி பெட்டிக்கு முன் இருக்கும் திரைச்சீலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்நிதி மேலுள்ள கிருபாசனத்துக்கு முன்பாக அதை வைக்க கடவாய். ஆரோன் காலைதோறும் அதிமேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதிமேல் தூபம் காட்ட வேண்டும். விளக்குகளை விளக்கும் போதும் அதில் தூபம் காட்ட வேண்டும். யாத்ரா 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தூபங்காற்றுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சித்தி மரத்திலும் உண்டாக்குவாயாக. ஆக தூப கலசம் எங்கே வைக்கப்பட வேண்டும் என்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கின்ற உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தூப கலசம் வைக்க வேண்டும். இந்த தூப கலசத்திற்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற விளக்கமாவது வெளிப்படுத்தும் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவானுடைய ஜபங்களாய் தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்து கொண்டு ஆற்றுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தார் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் சுரமண்டலங்களை பரிசுத்தவானுடைய ஜபங்களாய் தூப வர்க்கம் என்று வாசிக்கிறோம். தூப வர்க்கம் என்றால் ஜபத்தை நமக்கு அறிவிக்கின்றதாக இருக்கிறது. வேதாகமத்திலே பக்தனாய தாவீது பாடின 141ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் கூட நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜபத்தில் ஜபதூபம் ஏறெடுக்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். 141ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகும், என் கையெடுப்பு அந்திப்படியாகவும் இருக்க கடவுது என்று வாசிக்கிறோம். ஆக தூபம் என்பது, தூபகலசம் என்பது பரிசுத்தவான்களால் ஏறெடுக்கப்படுகின்ற ஜபம் என்று நாம் அறிவிக்கப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கக்கூடியவர்கள் ஆனவர்கள் அவர்கள் தேவ சமூகத்தில் ஜபதூபம் ஏறெடுக்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். அது ஆலயமானாலும் சரி, தனிப்பட்ட தங்களுடைய வீடுகளில் ஆனாலும் சரி, வேலை ஸ்தலங்களில் ஆனாலும் சரி, எந்த நேரத்திலும் அவர்கள் தேவனை நோக்கி அவர்கள் ஜபம் செய்கின்றவர்களாய் தூப கலசங்களை ஏறெடுக்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும் என்றே நாம் அறிய முடிகிறது. ஆண்டவராகிய நம்ம இரட்சகரும் கூட மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 7 முதல் 11 வசனங்களில் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஜபம் பண்ணக்கூடிய நிலைகளை குறித்து சொத்துராம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7 முதல், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். பொதுவாக ஜபம் என்றால், ஜபதூபம் என்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க விரும்புகின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சன்னிதானத்தை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே தங்களுடைய தேவைகள், தங்களுடைய தேவைகளான மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு ஏதுகரமான பரிசுத்த வாழ்க்கையில் பூர்ண பரிசுத்தத்தை அடைவதற்கு ஏதுகரமான ஆவிக்குரிய ஆலோசனைகள் என்ன, நான் நடக்க வேண்டிய பாதை என்ன, எனக்கு நீ என் போதித்து புத்தி சொல்லி பாதுகாற்றும் என்று சொல்லி தேவனை நோக்கி இவர் இரவு மகன் கேட்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக தேவ சமூகத்திலே தேடுகின்றவர்களாக காணப்பட வேண்டும். தேடுகின்ற நிலையிலே அவர்கள் அதிகமாக அலசரிப்படக்கூடிய அனுபவம் எல்லாம் காணப்படும். ஆனாலும் கூட தேடி தேடி இறுதியிலே தாங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய பொருள்களை அவர்கள் கண்டடைந்து கொள்வார்கள். அதை போல தேவனுடைய சன்னிதானத்திலே அதிகமாக இவர்கள் தொடர்ந்து பிரயாசத்தோடு ஜப வாழ்க்கையில் தீவிரமாக எழும்பி பிரகாசிக்கின்ற வாழ்க்கையின் மூலமாக தேவனால் கொடுக்கப்படும் என்று வாக்குத்தத்தம் பண்ணின மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இவர்கள் அதை தேடி கண்டுபிடித்து அதை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த ஜபத்தின் வழியாக கேட்கிறார்கள், கிடைக்கப்பெறவில்லை, தேடுகிறார்கள், கிடைக்கப்பெறவில்லை, மேலும் இரவு மகளும் தேவ சமூகத்திலே அவர்கள் தட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதாகமத்திலே நம் ஆண்டவர் கூட சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே
நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனு என்னோட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லப்படுகிறது. அருமை இரட்சகரே, ஆத்துமாக்கள் தன் சத்தத்துக்கு செவி கொடுக்கவும் அவர் மனம் திரும்பி மகாபரிசுத்த ஸ்தலத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று அவரே இதய கதவை, ஒவ்வொரு ஆத்மாவின் இதய கதவை தட்டி கொண்டிருப்பதாக நாம் அறிய முடிகிறது. ஆண்டவராகிய நம் இரட்சகர் தட்டுகிறதை போல நாமும் தேவ சமூகத்திலே தட்டி நாம் நேசரை தேடி அவருடைய நன்மைகளையும் கிருபைகளையும் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எதிரமாக நாம் நேசருடைய சன்னிதானத்திலே நாம் நித்தமும் தட்டுகின்றவர்களாய், இரவு மகளும் தட்டி வேண்டுதல் விண்ணப்பங்கள் இருக்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும் என்று நாம் அறிவிக்கப்படுகின்றோம். வேதாகமத்திலே உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கின்ற பொழுது, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரி சத்தத்தை கேட்டேன், என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே, கதவை திற, என் தலை பனியினாலும் என் தலைமையில் இரவில் பெய்யும் தூறலினால் நனைந்திருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஆண்டவராகிய நம் தேவன் நம்முடைய இருதய கதவை திறக்கும்படியாக அவர் நம்மை அழைப்பு கொடுக்கின்ற அழைப்பை தட்டி அவர் ஒரு நாள் தட்டுகிறார். நாம் ஆண்டவரை சரியாய் பிடித்துக் கொள்ளாவிட்டால் மறுபடியும் தட்டுகிறார். இவ்விதமாக மறுபடியுமா தட்டி கொண்டு மறுபடியுமா தம்முடைய சத்திய வசனங்களை நாம் கை கொள்ளும்படி நமக்கு அறிவுறுத்தி நம்மை அழைத்து மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க விரும்புகின்ற நம் அன்பின் ஆண்டவராகிய நம் இரட்சகருடைய புண்ணியங்களினாலே மீட்கப்பட்டுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அல்லது மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க வாஞ்சிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சன்னிதானத்திலே ஜெபிக்கின்றவளாய், ஜெபதூபங்கள் ஏறெடுக்கின்றவளாய் காணப்பட வேண்டும் என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. வேதாகமத்திலே பல சூழ்நிலைகளில் நம்முடைய ஆதி பரிசுத்தவான்களுடைய நாட்களில் அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள் என்று நாம் வாசிக்க முடிகிறது. சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஏரோதுவினால் சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருந்த பொழுது சபையார் அனைவரும் அவருக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினது நிமித்தமாய் அவர் விடுதலை பெற்றுக் கொண்டார் என்று நாம் அறிய முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பூர்ண பரிசுத்தத்தை அடைவிடாதபடி சத்துருவானவனும் பல சோதனைகளையும் பல கட்டுகளையும் கவலைகளையும் வியாதிகளையும் உண்டாக்கி நம்ம போராடும் வேளையிலும் கூட நாம் தேவ சமூகத்திலே நாம் ஊக்கத்தோடு ஜெபிக்கின்றவர்களாய் காணப்பட நாம் அழைக்கப்படுகிறோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கூட நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது. நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவராய் கர்த்தர் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களே நான் வாசிக்கின்றோம். இந்த ஜெபத்தை எடுக்கின்றவர்களுக்கு தேவன் உடனுக்குடன் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு மேலான வாழ்க்கை நான் வாழ வேண்டுமானால் யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆண்டவருடைய கற்பனைகள் கட்டளைகளை நாம் கை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டு அந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் உருவாகின்ற போராட்டங்கள் தடைகளை நாம் ஜெயித்து வெற்றி கொண்டு ஜெயங்கொண்டோராய் சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் சமூகத்திலே சோதனைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டுதல் செய்யும் பொழுது தேவன் நமக்கு செவி கொடுப்பதாக நாம் அறிய முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே பொதுவாக நாம் அநேகர் சொல்வது உண்டு, நான் இவ்வளவு காலம் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேன், என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்றெல்லாம் பல நிலைகளிலே நாம் தேவனுடைய நன்மைகளை அடைய முடியாதவர்களாக நாம் காணப்படுகிறோம். வேதாகமத்திலே இஸ்ரவேலர்கள் தேவனுடைய சமூகத்திலே மிகவும் தேவனை துக்கப்படுத்தினவர்களாய் காணப்பட்டபடியால் தேவன் அவர்களை பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் ஒப்பு கொடுத்ததாக நாம் அறிய முடிகிறது. அப்படி அவர்கள் மிகவும் ஏறக்குறைய 7 ராஜாக்களின் காலத்திலே 7 ராஜ்யங்களின் காலத்திலே அவர்கள் அதிகமாய் தண்டிக்கப்பட்டு கடந்தார்கள் என்று நாம் அறிய முடிகிறோம். இப்படி இவர்கள் கடந்த நாட்களில் அவை அந்த நிலைகளிலிருந்து இவர்கள் விடுவிக்கப்படும்படியாக நெகமியா போன்ற பக்தர்கள் தேவனுடைய சமூகத்திலே இவர்கள் உபவாசம் எடுத்து தங்கள் பாவங்களை
அறிக்கையிட்டார்கள் என்று நாம் அறிய முடிகிறது. வேதாகமத்திலே நெகமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவு பகல் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரருக்காக நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பனை விட்டார் பாவம் செய்தும் வாசிக்கிறோம். கடவுளை பிள்ளைகளே, நம்முடைய ஜபம் கேட்கப்படாததற்கு காரணம் நம்முடைய பாவங்களே, அக்கிரமங்களே, மீறுதல்களே. அந்த பாவங்களோடு அக்கிரமங்களோடு இருந்து கொண்டு ஜபம் செய்யுமானால் நிச்சயமாக தேவன் நமக்கு பதில் கொடுக்கவே மாட்டார். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜபம் செய்கிற பொழுது தேவனுடைய சன்னிதானத்திலே பதில் கிடைப்பதாக நாம் பல நிலைகளிலே நாம் அறிய முடிகிறது. வேதாகமத்தில் இன்னும் நாம் வாசிக்க முடிகிறது. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்கள் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டு அகப்பட்டு இருக்கிறோம் என்று நெகேமியா அறிக்கை செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவம் செய்கிறது நிமித்தமாக நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தை இழந்து விடுகிறோம். ஆண்டுடைய வருகையிலும் நாம் சேர்ந்து கொள்ளாமல் கைவிடப்படுகிறோம். இரண்டாவது, பூமியின் வாழ்க்கையிலேயே நாம் பலத்த நஷ்டங்களுக்கு உட்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். காரணம், நாம் செய்த பாவங்கள் நிமித்தமாக இந்த நெகேமியா அறிக்கை செய்கிறார், ஆண்டவரே எங்கள் பாவங்களை நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு தொல்லாக போகிறது. வருமானம் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் செய்த பாவங்கள் நிமித்தமாக எங்களுக்கு வீணான செலவுகள், வீணான நஷ்டங்கள் உண்டாகிறது என்று அவர்கள் அறிக்கை செய்ததாக நாம் பார்க்கிறோம். அறிக்கை செய்து மாத்திரமல்ல, தேவனுடைய சமூகத்திலே அதை எழுதி கையொப்பமிட்டு, ஆண்டவரே இனிமே நாங்கள் இப்படி பாவமே செய்ய மாட்டோம் என்று அவர்கள் கையொப்பமிட்டு தேவ சமூகத்திலே உடன்படிக்கை செய்ததாக எல்லாம் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்று வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரத்திலே நாம் பூர்ண பரிசுத்தவான்களாக வளர்ந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் பிரவேசிக்க தடையாயிருக்கிற இந்த பாவங்கள் அனைத்தையும் நாம் தேவசமத்தில் அறிக்கையிடுகிறோம். மன்னிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம். அந்த சூழ்நிலைகளிலும் சில வழிகளில் நாம் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டாலும் கூட ஆண்டவர் நமக்கு நன்மையை கொடுக்க கூடாத ஒரு பாவிகளாக நாம் இருக்கின்ற பொழுது நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் நாம் தேவ சமூகத்திலே பேப்பரிலே எழுதி தேவனுடைய பாதத்தில் அல்லது தேவனுடைய சமூகத்திலே நாம் ஆண்டவரே இனிமே நான் இப்படி இந்த பாவம் செய்யவே மாட்டேன் என்று நாம் ஒரு பேப்பரிலே எழுதி கீழே நாம் கையொப்பம் இட்டு அதை நம்முடைய ஆசாரியர்களாகிய பரிசுத்தவான்களாய் ஊழியரிடத்திலே கொடுக்கும் பொழுது அவர்களும் நமக்காக தேவனை நோக்கி பரிந்து பேசுகிறதாக நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. அந்த சிறுவர்கள் எல்லாரும் நாங்கள் இப்படி இருக்கிறபடியா நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். ஆக எழுதுகிறார்கள் பேப்பரிலே. பின்பு அதை லேவியர்கள், அது ஆசாரியர்கள் எல்லாரும் கையொப்பம் இடுகிறார்கள் என்றால் அது பொருள் அவர்களும் அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட, அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட அவர்கள் ஜெபித்ததாக நாம் அறிய முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே தேவ சன்னிதானத்திலே நாம் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்பட்டு நாம் ஆண்டவர்கள் பரிபூர்ண பரிசுத்தவான்களாக காணப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்தில் நாம் பாவரிக்கை செய்து நாம் ஜபத்தை ஏறெடுக்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே நாம் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இஸ்ரவேலர்களுடைய மீறுதல்கள் நிமித்தமாய் தேவன் அவர்களை அந்நிய ராஜாக்களின் ஆட்சியின் கீழ் அடிமைகள் ஒப்பு கொடுத்தார். அவர்களுடைய தண்டனை காலங்களை தானியேல் அறிந்த பொழுது அவர் உபவாசம் எடுக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறுமற்ற ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவில்லை, இறைச்சியும் திராட்சரசமின் வாய்க்குள் போகவில்லை, நான் பரிமளத்தையும் பூசிக்கொள்ளவில்லை என்று வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜபமானது நமக்காக மாத்திரமல்ல, நம்மை சார்ந்த அதாவது இந்த மனுக்குலம் மீட்கப்படுவதற்காக நாம் ஜபம் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் செய்த பாவங்கள் நிமித்தமாய் தேவன் அவர்கள் தண்டித்து வைத்திருக்கிறார். அவர்கள் உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த ஜனங்கள் மீட்கப்படுவதற்காக நாம் தேவ சமூகத்தில் உபவாசம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். தானியேல் இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்படுவதற்காக அவர்களுக்கு உண்டான தண்டனை காலங்கள்
குறைக்கப்பட்டு அவர்கள் மன்னிக்கப்படுவதற்காக 21 நாட்கள் உபவாசம் எடுத்து அவர் ஜெபித்த பொழுது தேவனுடைய சமூகத்திலே அவர் தரிசனம் கண்டு, அந்த தரிசனத்திலே தானியேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாய் தானியேலே, நான் இப்போது உன்னிடத்துக்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன் என வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தையில் கேட்கப்பட்டது உன் வார்த்தை நிமித்த நான் வந்தேன் என்று சொல்கிறார். தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சன்னிதானத்திலே தானியேல் இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னிக்கப்பட, தேவனுடைய பாதுகாப்பிற்குள் கொண்டு வரப்பட, தேவனுடைய ரட்சிப்புக்குள் கொண்டு வரப்பட, அவர்கள் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே தேவன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட தானியேல் உபவாசம் ஜெபிக்கிறார். ஜெபம் செய்த இவர் உபவாசம் செய்து ஏறெடுத்த ஜெபம் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே இவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று தேவன் சொல்கிறார். தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தையில் கேட்கப்பட்டது. ஆம் கடவுளை பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் தேவனால் கேட்கப்பட்டு நாம் பூர்ண பரிசுத்தவான்களாக வளருவதற்கு தடையாயிருக்கக்கூடிய பாவ ஜீவித்தினால் விடுவிக்கப்பட தேவ சமூகத்தில் உபவாசமாயிருந்து ஜெபிக்கின்ற பொழுது, ஜெபிக்க தொடங்கின உடனே தானியேலே உன் வார்த்தை கேட்கப்பட்டது. நீ ஜெபிக்க தொடங்கின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தையில் கேட்கப்பட்டது. உன் வார்த்தை நிமித்த நான் வந்தேன். ஆம் கடவுளை பிள்ளைகளே, நீ உபவாசமாயிருந்து ஜெபம் செய்து தேவனுடைய சமூகத்திலே மனுக்குலம் மீட்கப்பட, மனுக்குலம் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே சேர்க்கப்பட, நீங்களும் சேர்க்கப்பட நீங்கள் உபவாசமாயிருந்து ஜெபித்தால் தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தந்து உன் அனைவரையும் சேர்த்துக் கொள்ளத்தக்கதாக தேவன் சித்தம் கொண்டிருப்பதாக நாம் அறிய முடியும். இந்த ஜெப வாழ்க்கை வாழ்கின்றவர்கள் மாத்திரமே மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க முடியும் என்று நாம் அறிய முடிகிறது. பொதுவாக இந்த ஜெபம் செய்யக்கூடிய வேலைகளை குறித்து நாம் பல இடங்களிலே வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய சன்னிதானத்திலே மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு கிடைக்க வருகின்ற எல்லா நேரங்களிலும் நிமிஷங்களிலும் இடைவிடாமல் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் அறிவிக்கப்படுகின்றோம். தொடர்ந்து சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்கின்றோம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சன்னிதானத்திலே தாவீது விதமாக பாடுகின்றான். அவனுக்கு சவுல் நிமித்தமாய் உண்டான எல்லா நெருக்கங்களின் வேளையிலும் இவன் தேவனால் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இவன் காலையிலே, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவேன், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று அவர் விண்ணப்பம் செய்கிறதாக நாம் பார்க்க முடிகிறது. வேதாகமத்திலே சங்கீதம் 55, 16, 17 வசனங்கள், நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் செய்து முறையிடுவேன், அவரின் சத்தத்தை கேட்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சன்னிதானத்திலே அந்தி சந்தி மத்தியான வேளையிலே, காலை நேரம், மத்தியான நேரம், மாலை நேரம், இந்த நேரங்களில் எல்லாம் நாம் தியானம் செய்து என்றால் நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து, ஆண்டவரே, நான் இவ்விதமாய் பாவம் செய்த ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் அந்தி சந்தி மத்தியான வழியிலே தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்க்கின்றபடியா நாம் மன்னிக்கப்படுகின்றோம். மன்னிக்கப்பட்டவராய் பரிசுத்தமாக்கப்பட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் சேர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறார். வேதாகமத்திலே சங்கீதம் 88ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் கூட நாம் இவ்விதமாக நாம் வாசிக்க முடிகிறது. என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக, என் கூப்பிடுதலுக்கு உமது செவி சாய்த்தரலும் என்று 88ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிக்கிறோம். ஆம் கடவுளை பிள்ளைகளே, உன் ராஜாதி ராஜாவால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகா பரிசுத்த நித்திய
வாசஸ்தலமாகிய சீயோனை நீ சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் இரவும் பகலும் நேசரை நோக்கி கூப்பிட வேண்டும். இரவும் பகலும் ஆண்டவராகிய நம் தந்தையை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கின்ற நிமித்தமாய் அவர் நம்மை தம்மோடு சேர்த்துக் கொள்ள பூர்ண பரிசுத்தத்தை அடைந்தவர்களாய் ஆயத்தப்படுத்துவதாக நாம் அறிய முடிகிறது. வேதாகமத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கூட நான் வாசிக்கிறோம், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று வாசிக்க முடிகிறது. ஜெபம் பண்ணுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகை நாட்கள் சமீபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாட்களிலே நம்மை நாம ஆராய்ந்து பார்த்து, நான் என் இயேசு வரும்போது அவரால் சேர்த்துக் கொள்ளப்படுவேனா, அது கைவிடப்படுவேனா, நான் பூர்வ பரிசுத்தவானாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்றெல்லாம் நம்மை நாம உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து தேவனை நோக்கி இடைவிடாமல் நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால் ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்தமான உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடு விழித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கும் பொழுது ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவியில் நிரம்பி எல்லா ஊழியர்களுக்காக, எல்லா ஊழியர்களுக்காக, நம்மை ஆளுகின்ற ராஜாக்களுக்காக, நம்மை ஆளுகின்ற தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக நம் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கின்ற பொழுது ஜெபம் கேட்டு நாமும் பரிசுத்தவான்களும் பரிசுத்தவான்களுடைய ஊழியங்களும் சபையும் பூர்ண பரிசுத்தத்தை அடைந்து மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க நம்முடைய ஆண்டவர் நமக்கு இறக்கம் செய்கிறார். ஆமரிமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெப வாழ்க்கையில் நாம் ஜெப வீரர்களாய் காணப்படுவோமா? ஒரு தானியேலை போல, நெகேமியாவை போல, எஸ்ராவை போல நாம் எழுப்பி பிரகாசித்து நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் எருசலேமிலே பாடுகளை நிறைவேற்றி முடிக்க பலன் கொள்ள அவர் கெத்செமனே ஜெபம் செய்தார் அல்லவா? ஜெபம் செய்து பலனடைந்து நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள நம் தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக. தேவன் தாமே தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அருமையான அன்பின் பிதாவே, ஜெயம் கொள்ளுகிறவனை உடைய ராஜ்யம் உடைய ஆலயத்தின் தூணாக்குவதாக. ஆமாண்டவரே, எல்லாம் உம்முடைய ராஜ்யத்தின் எல்லா ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுகின்றவர்களாக, உம்முடைய மகிமையினால் மறைக்கப்படுகின்றவர்களாக, உம்மோடு மனவாட்டியாக ஆயத்தமானவர்கள் மனைவியாக சேர்த்துக் கொள்ளப்படுவதாக வாக்கு பண்ணீர். ஆண்டவரே, என்றென்றைக்கும் ஓடி இருக்கும் சிலாக்கியத்தை இந்த ஜெயம் கொண்டவர்களுக்கு தருவதாக வாக்கு பண்ணினேன். அந்த வேத வசனங்களும்படியாய் நாங்களும் வாழ்ந்து வருகையை சேர்த்துக் கொள்ளப்பட கர்த்தர் தயவாயிகளுக்கு இறங்கும்படி ஜெபிக்கிறோம். நன்றி பிதாவே, நன்றி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உள்ள மகிமையின் பிதாவே, ஆமென், ஆமென். இலவச திருமண தகவல் தொடர்பு மையம், மறுபிறவியின் ரட்சிப்பை அடைந்த மணமக்கள் கீழ்காணும் விவரங்களுடன் எங்களை தொடர்பு கொள்ள உங்கள் முகவரி, பெயர், பிறந்த தேதி, தொலைபேசி எண்கள், உயரம் மற்றும் கல்வி தகுதி ஆகிய முழு விவரங்களை தெரிவிக்கவும். ஜெப உதவி மற்றும் விசிடி தேவைக்கு தொடர்பு கொள்ள பாஸ்டர் ஐ ஆசீர்வாதம் 181/1 பெத்தேல் ஹோம், தியாகராய நகர், காந்தி கிராமம், திண்டுக்கல் மாவட்டம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0451 2452 162 944 34 649557. இமெயில் ஐடி pastorasirvadam@hnjbc.org. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.